முதல்ல இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவர் எந்த கோட் வேர்டை வச்சு உருவாக்குனார்னா சி வ ய ந ம அப்படின்ற பஞ்சாட்சர எழுத்துக்களை வச்சுதான் படைச்சாரு. அதுல சின்ற எழுத்தை வச்சுதான் முதல் வெளியான சிகார வெளி எனப்படும் சிவவெளிய உருவாக்கினாரு. இந்த சிவவெளி நாத தத்துவத்தை அடிப்படையா வச்சு இயங்குது. எல்லா பொருட்களோட இன்னர் கோர் லேயருக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட டிவைன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிவைன் வைப்ரேஷன் இருக்கு. அது அறிவியலோட ஸ்ட்ரிங் தியரி கூட இந்த கோட்பாடை ஒத்துக்குது. என்ன டிவைன்ன்ற வேர்டு மட்டும் எடுத்துட்டு வெறும் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் சொல்லுது. ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கும் அடிநாதம் நாதம் தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. சரி, இது சிவவெளி. அடுத்து சக்தி வெளி, அருட்சக்தி, திருவருட்சக்தி, மதர் எக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ், மாயை, சுத்த மாயையின் அம்மை இவங்க தான்.